எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு கட்டத்தில விரக்தி அப்படிங்கிற நிலைக்கு மனுஷன் போயிடுறான். எதனால அந்த விரக்தி நிலை வருது? கடினமான உழைப்பின் காரணமா ஒரு மனுஷன் விரக்தி நிலைக்கு போறதில்ல. இவ்வளவு கடினமா உழைச்சும், எனக்காக ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது தான் ஒரு மனுஷன் விரக்தி நிலைக்கு போறான். அப்ப இதுதான் விரக்தி நிலைக்கான காரணம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம என்ன செய்றோம் அப்படிங்கிறத யோசிங்க. இது ஒரு பெரிய கேள்வியாவே எனக்கு வருது. தினமும் இந்த ஒரு செயல என்னுடைய சந்தோஷத்துக்காக மட்டும் நான் தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு செயல சொல்லுங்க. உடனே ட்ரிங்க்ஸ் பண்றது, அந்த பேட் ஹேபிட்ஸ்லாம் எடுத்துட்டு வராதீங்க. உங்களுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது, அந்த ஆத்மார்த்தமான நிலைங்கிறது யாரையும் காயப்படுத்தக்கூடாது. உங்களையும் காயப்படுத்தக்கூடாது, உங்கள சுத்தி இருக்கவங்களையும் காயப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி ஒரு செயல் தினமும் நான் எனக்காக, என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் செய்றேன் அப்படின்னு ஒரு செயல சொல்லுங்க. அப்படி ஒரு ஆத்மார்த்தமான செயல செய்யக்கூடியவங்களுக்கு கவலை வராது, உடல் உபாதைகள் எதுவுமே இருக்காது, பிபி, சுகர் எதுவுமே இருக்காது. அப்படி உங்களுடைய சந்தோஷம் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.